கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 பேதுரு 1:2-3. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவுதான் நம்முடைய வாழ்க்கையில கிருபையையும் சமாதானத்தையும் பெருகச் செய்யும். இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒரு சூழ்நிலையில இந்த சத்தியத்தை நாம அறிந்து கொள்ளும் போது அந்த பிரச்சனையை அணுகுகின்ற விதமே வேறாக இருக்கும். நம்முடைய எதிரி நம்ம எதிர்த்து வருகின்ற மனிதர் இல்லை. நம்முடைய எதிரி நமக்கு தீங்கு செய்கின்ற மனிதர்கள் இல்லை. நம்மை துன்புறுத்துகிறவர்கள் இல்லை. அவர்கள் மூலமாக நமக்குள் இருக்கும் தேவனை எதிர்ப்பவனோடு நமக்கு போர் என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டால் நம்ம செயல்படுகின்ற முறை வேறாக இருக்கும். அந்த இடத்தில் சமாதானமும் கிருபையும் பெருக ஆரம்பிக்கும். யுத்தத்தை நாம் செய்ய மாட்டோம், யுத்தத்தை கர்த்தர் கையில் கொடுத்து விடுவோம். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே. எதனால் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிக பெரிய மீட்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சின்ன மீட்பு எல்லாம் இல்லை. ரட்சிப்பில் நமக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான மீட்பும் விடுதலையும் வாழ்வும் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நினைக்கலாம், எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நிச்சயமாக பாவ மன்னிப்பு சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு முக்கியமான பகுதி. ரட்சிப்பில் அது ஒரு பெரும் பங்கு. நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அது மாத்திரம் அல்ல, ரட்சிப்பில் எல்லா பகுதிகளுக்குமான மீட்பு இருக்கிறது. பாவ விடுதலை, சாப விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய வாழ்வு நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் இணைந்த ஒரு அனுபவம், ஒரு பொக்கிஷம் தான் ரட்சிப்பு. அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். எதற்காக இயேசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வந்தார்? தேவகுமாரன் எதற்காக மனிதனாக வெளிப்பட்டார்? தான் படைத்த படைப்பாக அவர் ஏன் மாறினார்? தெய்வம் மாம்சத்தில் ஏன் வெளிப்பட்டார்? சிலுவையில் அவர் கொடுத்தது என்ன? அவர் ஏன் இரத்தம் சிந்தினார்? அந்த ரட்சிப்பில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? இதை நீங்கள் அறியும் பொழுதே உங்க வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருக ஆரம்பிக்கும். சத்தியம் அதைத்தான் சொல்லுகிறது, ஒவ்வொரு பகுதிகள்லையும். ஏன்னா வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் பாருங்க, 3வது வசனம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. நம்முடைய மகிமையினாலும்
காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. ஏற்கனவே கொடுத்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. உங்க ஜீவனுக்கும் உங்க வாழ்வுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையான சுகம், சமாதானம், பலம், விசுவாசம், இன்னும் என்ன என்ன தேவைகளோ எல்லாமே அந்த ரட்சிப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த அறிவை நீங்கள் அவருடைய வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கிருபையையும் சமாதானத்தையும் உங்க வாழ்க்கையில பெருகுகிறத நீங்க பார்க்க முடியும். அவரை அறிகிற அறிவினால் இது பெருகும். உங்க சிந்தனைகள்ல இந்த அறிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள நீங்கள் சூழ்நிலைகளையும் உங்களையும் உங்கள் பலவீனங்களையும் பார்க்கின்ற முறை மாறும். உங்க சிந்தனைகள் சத்தியத்திற்கு ஏற்ப மாற மாற கிருபை உங்கள் வாழ்வில் பெருக ஆரம்பிக்கும். சமாதானம் பெருக ஆரம்பிக்கும். பலவீனத்திலையும் நீங்க சுகத்தை இப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும். உலக பிரகாரமாக ஒரு நோயில நீங்க இருக்கலாம். டாக்டருடைய ரிப்போர்ட் உங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கலாம். உலகம் உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கலாம். உங்கள் கண்களும் உங்க உணர்வுகளும் அதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனை அறிகிற அறிவு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள சத்தியத்தின்படி உங்க சிந்தனைகள் மாற மாற கிருபை உங்கள் சரீரத்தில் வெளிப்படுறத உங்களால பார்க்க முடியும். அது வெளியிலிருந்து வருவது இல்லை, உங்களுக்குள்ளிருந்து வருவது. மறுபடியும் பிறந்த ஆவியில் நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவராக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்க பெற்றுக்கொண்டிருந்தால் உங்களுக்குள் அந்த விடுதலை இருக்கிறது. உங்களுக்குள் அந்த சமாதானம் இருக்கிறது. நீங்கள் தேடுகிற நிம்மதியும் நீங்கள் தேடுகிற சுகமும் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் ரட்சிப்பை பெறாதவராக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த விடுதலையை உங்களால் பெற முடியும். சுகத்தை குறித்து அவருடைய சத்தியம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இன்னும் நிறைய வசனங்கள் சுகத்தை குறித்து சொல்லுகிறது. உங்க பலவீனத்தை இந்த சத்தியத்தின் மூலமாக நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்க சிந்தனைகளை மாற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்கும் பொழுது, அந்த அணுகுகின்ற முறையை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது அந்த கிருபை பெருகுகிறத பார்க்க ஆரம்பிக்க முடியும். ஏனென்றால் அவர் சிலுவையில் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். நாம் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நமக்காக அவர் சாபமாக்கப்பட்டார். நம்முடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார். உங்களுடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். என்னுடைய சரீரத்திற்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக நான் இருக்கிறேன். இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது, அதற்கு என் மீது அதிகாரம் இல்லை என்று நீங்கள் உங்கள் சிந்தனைகளில் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உங்க பலவீனங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிருபையில் உள்ள சுகம் உங்க சரீரத்துல வெளிப்படுறத பார்க்க முடியும். இதே போல உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லையும், தொழில்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், வேலையில கஷ்டமா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த வருத்தமாக பயமாக இருக்கலாம், வாழ்க்கை துணையை குறித்த ஒரு கவலையாக இருக்கலாம், குழந்தைகளை குறித்த பிரச்சனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு
உங்கள் சிந்தனைகளில் அந்த மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்க சூழ்நிலைகள் மாறுவதை உங்களால் பார்க்க முடியும். இதற்கு என்ன தேவை என்றால், உங்க சிந்தனைகளில் மாற்றம் தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.